சென்னை மண்டலம் 9வது பி.வி. சிவசாமி சாலையில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனால் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் மக்கள் மண் குவியலாக உள்ள சாலையில் விபத்து ஏற்படும் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்னர் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாம்வேல் வினேசர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தற்பொழுது சென்னை மாநகராட்சி எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த மழைநீர் வடிகால் பணிகளானது அமைக்கும் பணிகளானது நிறைவடைந்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது ராதாகிருஷ்ணன் சாலையிலிருந்து மயிலாப்பூர் செல்லக்கூடிய சாலைகளின் பிரதான சாலையில் ஒன்றான பி.எஸ். சிவசாமி சாலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் அது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே சாலையில் ஒருபுறம் பணிகளானது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மறுபுறம் இந்த பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கையானது வைத்து வருகின்றனர். ஏனென்றால் மழைக்காலங்கள் அதாவது துவங்க இன்னும் குறுகிய நாட்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுதுதான் இந்த பணிகளானது துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்காக ஒரு புறம் அதாவது சாலையில் பள்ளங்களானது நோண்டப்பட்டு பணிகளானது நடைபெற்று வருவதால் இருபுறமும் இந்த மண் குவியலாக கொட்டப்பட்டிருக்கிறது. எதிர்பக்கம் வரக்கூடிய வாகனங்களுக்கு தெரியாமல் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக இந்த மண் குவியல்களை அகற்ற வேண்டும் என்றும் அதே போல பள்ளங்கள் நோண்டப்பட்டிருக்கிறார் கம்பிகள் உள்ளிட்டவைகள் அதாவது சாலைக்கு அருகாமையில் இருப்பதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் தான் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் செல்லக்கூடிய நிலையிலும் அதே போல இந்த குடியிருப்பு வாசிகள் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாகவே இந்த சாலையானது அமைந்திருக்கிறது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.